ஜனநாயகன் படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் பத்தின அப்டேட் வந்ததுக்கப்புறம், இப்ப கூலி படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, ஜனநாயகன் படத்த விடவும் கூலி படம் ஒரு பெரிய மார்ஜின் டிஃபரண்ட் இருக்கு. அதாவது ஜனநாயகன் படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் அமேசான் பிரைம் 121 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. தென் இப்ப கூலி படம் 110 கோடிக்கு விலை போயிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இத பார்க்கும்போது தளபதியோட பியூர் ஸ்டார்டம் தான் காட்டுது. ஏன்னா, கூலி படத்துல ஏகப்பட்ட பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க. அதாவது தெலுங்குல நாகார்ஜுனா, கன்னடாவுல உபேந்திரா, தென் தமிழ்ல ரஜினிகாந்த் அவரும், ஹிந்தில அமீர் கான்னு ஏகப்பட்ட பெரிய ஆக்டர்ஸா இருக்காங்க. ஸோ அப்படி இருந்தும் ஓடிடி ரைட்ஸ் 110 கோடி தான் போயிருக்கு. பட் ஜனநாயகன் படம் அப்படி இல்ல. தளபதி அப்படிங்கிற ஒரே மனுஷன் மட்டும் தான். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டார்டம்ம வச்சு பார்க்கும்போது, "ஏன் நீ சினிமாவ விட்டு போற?" அப்படின்னு தளபதிய பார்த்து சொல்லணும்னு தோணுது. அதுவும் வேற ரீசென்ட்டா பீஸ்ட் படத்துல லுக் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது, நீ எதுவும் பண்ண வேணாம். இங்கேயே இருயா. இன்னொரு 10, 15 படம் பண்ணியா?" அப்படின்னு சொல்ல தான் தோணுது. தென் திரும்பவும் நம்ம தளபதி நடிக்க வராரு அப்படிங்கிற பட்சத்துல, நெல்சனுக்கு ஒரு படம் குடுத்து, இதே மாதிரி ஒரு சூப்பரான லுக்க குடுத்து, அந்த படத்த வேற லெவல்ல ஹிட் ஆக்குனா சூப்பரா இருக்கும். ஏன்னா, இந்த லுக்க வச்சு வேஸ்ட் பண்ணிட்டியேயா அப்படிங்கிற ஒரு வெறுப்பு தான் இருக்கு. ஸோ நெல்சன் இந்த குறைய ஃபுல்ஃபில் பண்ணா நல்லாருக்கும் ஃபியூச்சர்ல நம்ம தளபதி நடிக்க வராருங்கிற பட்சத்துல. தென் ஃபைனலா ஜனநாயகன் விசஸ் கூலி ஓடிடி ரைட்ஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.